ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கான நேரம். எத்தனை பேருங்க நமக்கான நேரத்தை இது வரைக்கும் எடுத்திருக்கோம்? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நமக்காக யோசிச்சிருக்கோமா? நமக்காக ஏதாவது செஞ்சுருக்கோமா? இல்லவே இல்லை, இல்லைங்களா? பலரோட வாழ்க்கையில் இது கிடைக்காமே இருக்குங்க இன்னமும். நம்ம காலையில் எழுதுகிறோம், எழுந்த நிமிஷம் முதல் நம்ம கண்மூடுற நேரம் வரல யாருக்காகலாம் ஓடுறோம் பாருங்க. வீடு, வேலை, குடும்பம், நண்பர்கள், சோஷியல் மீடியா, சொசைட்டி, எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் நேரம் கொடுக்குறோங்க. ஆனால் நமக்கான நேரம் மட்டும் எங்கே மறைஞ்சு போகுதுன்னு தெரிலங்க. நம்ம எப்பவுமே பிஸி ஃபார் அதர்ஸ் பட் நெவர் பிஸி ஃபார் அவர் செல்ஃப். ஒரு நாள் நிம்மதியாக யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்காக நம்ம எத்தனை நிமிஷம் வச்சுருக்கோம்? எத்தனை நாள் நம்ம மனசு கேட்டதை நம்ம கேட்டிருக்கோம்? நம்ம பாடி ரெஸ்ட் கேட்டால் கொடுத்துருக்கோமா? நம்ம மைண்டு பீஸ் கேட்டால் கொடுத்துருக்கோமா? பல பேருக்கு தெரியாமல் ஒரு பெரிய பயம் இருக்குது. நமக்கான நேரம் எடுத்தால் நம்மளை செல்ஃபிஷ்னு சொல்லிடுவாங்களோன்னு. இல்லைங்க, நமக்கான நேரம் எடுக்கிறது செல்ஃபிஷ் இல்லைங்க, சரியான செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்ம ஆசைகள் இவங்களுக்கெல்லாம் கேட்காம ஓடுற வாழ்க்கை ஒரு நாள் நம்மையே புறக்கணிச்சுடுன்னு நினைக்க வைக்கும். ஒரு நாள் 24 மணி நேரம் இருக்குங்க. அதில் 10 நிமிஷமாவது நாம் நமக்காக எடுத்துக்கலாங்க. ஏன் தெரியுமா? அந்த 10 நிமிஷம்தான் உங்கள் வாழ்க்கையே மாற வைக்கும். அந்த 10 நிமிஷம்தான் உங்கள் கிளாரிட்டி, கரேஜ், கான்ஃபிடென்ஸ் அடித்தளமாக இருக்கும். அந்த 10 நிமிஷம்தான் நீங்கள் யார், என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணும்னு புரிய வைக்கும். வேர்ல்டையே மியூட் பண்ணி வச்சு நம்ம மனசோட பேசுகிற அந்த சின்ன நேரம் அது ஒரு தெரப்பி மாதிரி வேலை செய்யுங்க. அது நமக்கு பெரிய பீஸ் கொடுக்குங்க. அது நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. அது நம்ம அகைன் ரீசார்ஜ் பண்ணி மீண்டும் பெரிய விஷயங்களை கையாள வைக்குங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. நியூ இயர் ரிசல்யூஷனை எடுங்க. இன்னிலிருந்து தினமும் 10 நிமிஷமாவது நானாக இருக்கிற நேரம் எனக்காக நான் உருவாக்கப் போகிறேன் என்று முடிவெடுங்க. நியூ இயர் ரெசல்யூஷனாக இருக்கட்டுங்க.